வெல்கம் பேக் யூகே இன்ஃபோடெக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், இந்த எக்ஸல் டியூட்டோரியலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக இந்த எக்ஸல் யூஸ் பண்ணி எக்ஸலில் சும்மா ட்ரிக்ஸ் அண்டு டிப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நார்மலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நிறையா இருக்குது. அதுதான் இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறது தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக் ஸ்கில்ஸ் அப்படின்னா ஒரு எக்ஸலில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸலை எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை ஒரு ப்ரொஃபஸராகவோ இல்லை ஒரு ஹெட் ஆஃபீஸாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸலில் நிறையா யூஸ் பண்ணுவீங்க. அந்த நிறையா யூஸ் பண்ணும்போது நம்ம சின்ன சின்ன ட்ரிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்ன ட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நம்பர் 1 நம்பர் 2 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ 1 அப்புறம் சீனியர் நம்பர் 2 அப்படிங்கிற நம்பர் நம்ம என்ன பண்ணுவோம்னா 1 by 1 நம்ம போட்டுட்ருப்போம். இது நீங்கள் தேவையே கிடையாது. நீங்கள் நீங்கள் ட்ராக் பண்ணிங்களா, எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மவுஸில் நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிளாக இந்த 1 2வை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சும்மா அந்த ப்ளஸ் அந்த கார்னர் கிட்ட ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் வருதுல்ல, அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சும்மா இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்போ ட்ராக் பண்ணும்போது எத்தனை நம்மளுக்கு காலம்ஸ் இருக்குது, எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, எத்தனை டேட்டாஸ் இருக்கோ அத்தனை டேட்டாவுக்குமே உங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மோர் தென் நிறையா டேட்டா இருக்கப்போ நம்ம 1 2 3 நம்ம போட்டுகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் சிம்பிளாக 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா நீங்கள் ட்ராக் பண்ணாலே என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வரும். ஓகே, எனக்கு கேல்குலேஷன் பண்ணணும், கேல்குலேஷன் படி 2 2 எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அப்போ அதே கான்செப்ட் தான். அப்போ 2 பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் 2 4 அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் நான் 4 அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். 4ங்கிறத டைப் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோ, ஒரு 20 வரைக்கும் கொடுக்குறேன்னா அப்போ 20க்குள்ளது எனக்கு மட்டும்தான் எனக்கு வியூ ஆகும். 1 செகண்ட், 20க்குள்ளது மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும்னா வியூ ஆகும். அப்போ 20 அப்படிங்கிறப்ப எனக்கு 40 மெம்பர்ஸ் இருக்காங்க, 40 டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போது நான் நாங்கள் பண்ணேன் பார்த்தீங்களா, இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா 2 அப்படிங்கிறது ஒரு 45 அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு இதே வேல்யூ தான் கீழே வரணும். இதே வேல்யூ எனக்கு வரணும்னா செலக்ட் பண்ணிட்டு Ctrl Dயும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் ட்ராக்கும் பண்ணலாம். ஓகேங்களா, அதே கான்செப்ட் தான். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ நான் மண்டே அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்பெல் பண்ணுறேன். ஸ்பெல் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்து எனக்கு வீக்கெண்டு வரைக்கும் இப்போ 56 டேஸும் 60 டேட்டாஸுமே எனக்கு இப்படி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை கொடுக்குறேன். அது நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, மண்டே அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். மண்டே அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 16 வீக்ஸ் எனக்கு வேணும், அந்த டே பை டேட் எனக்கு இது வியூ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை கொடுத்ததுக்கப்புறம் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே வரைக்கும் சண்டேலேருந்து திரும்ப நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகி வியூ ஆயிரும். ஓகேங்களா, இதுதான் இதில் உள்ள கான்செப்ட். அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா ஜனவரி அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வியூ ஆயிரும். ஓகேங்களா, அப்போ ஜனவரி அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இப்போது ஜனவரி அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஜனவரி அப்படிங்கிறத கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சும்மா அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதே ஃபார்மேட்டில் எனக்கு வருது. ஓகே, எனக்கு ரைட் சைடு வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ரைட் சைடும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ரைட் சைடு எனக்கு ஃபுல்லாக வேணும்னா இந்த காலமே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ எனக்கு ரைட் சைடும் இதுவும் மண்டேவும் எனக்கு ரைட் சைடு தான் வேணும் அப்படிங்கிறப்பையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரைட் சைடு கொடுத்துக்கலாம். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், மண்டே அப்படிங்கிறத நான் இங்கே கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ரைட் சைடு எனக்கு வியூ ஆகணும், இந்த காலம் வைஸ் எனக்கு வியூ ஆகணும் அப்படிங்கிறப்ப ஈஸி மெத்தடாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. ஓகே, எனக்கு என்ன அப்படின்னா இந்த செல்லேருந்து எனக்கு இந்த செல் வேணும், டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் இதை என்ன பண்ணுறேன், சும்மா ட்ராக் இங்கே கார்னர் கிட்ட வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே நான் தூக்கி நான் இங்கே வைக்கிறேன். அப்போ எனக்கு இங்கே என்ன ஆயிடுச்சு, கட் பண்ணி இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. அப்போ அதே செல்லை நீங்கள் இங்கே வச்சுட்டு இங்கே தூக்கி வச்சாலுமே என்ன ஆகும்னா நீங்கள் ட்ராக் பண்ண மாதிரி ஆகி போயிடும்.
ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கில்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ செகண்ட் ஒன் அப்படின்னா என்ன அப்படின்னா கிரிட் லைன் கலர். ஓகேங்களா? கிரிட் லைன் கலர்னால் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், ஒரு வயலட் கலரில் உங்களுக்கு செல் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, அது எப்படி நான் பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நார்மலாக எக்ஸல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போயிட்டு நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த கிரிட் லைன் கலர் அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். அது எப்படி கொடுக்குறது அப்படின்னா ஃபைல் அப்படி போயிட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வியூ ஆகும். எக்ஸல் ஆப்ஷன்ஸ், அப்போ ஜென்ரல், ஃபார்முலாஸ் அண்ட் ப்ரூஃபிங், சேவ், லாங்குவேஜ், அட்வான்ஸ்டு நம்மளுக்கு உள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் இங்கே டீட்டெயில்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா? கீழே வந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் ஃபார் த ஒர்க் ஷீட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஷீட் 7 அப்படிங்கிறது இருக்குது. அதில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு என்ன கலர் கொடுங்க, ஃபஸ்ட்டு ஷீட் வச்சுக்கோம், இல்லை ஒரு தேர்ட் ஷீட் வச்சுக்கோமே, ஒரு தேர்ட் ஷீட்டாக நம்ம வச்சுக்கிறோம். வச்சுட்டு இதில் கலர் ஏதாச்சும் சூஸ் பண்ணுங்கள். என்ன கலர் சூஸ் பண்ணால், இப்போ ரெட் கலர் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் ஓகே அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். அப்போ நம்ம எந்த ஷீட் நம்ம சேஞ்ச் பண்ணோம், தேர்ட் ஷீட்டு. அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த தேர்ட் ஷீட்டில் உள்ள எல்லா செல் அது பார்டர் எல்லாமே எனக்கு என்ன கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, ரெட் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் என்ன அப்படின்னா கிரிட் லைன் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணுறது. அடுத்து இந்த நேவிகேஷன், ஷீட் நேவிகேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷீட்டு நம்ம இப்போ ஸ்க்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இது நம்ம ஈஸியாக கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ எனக்கு இது ஸ்டாண்டர்டாக இருக்கணும், இந்த ஷீட் எனக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கணும், ஸ்டிக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஷீட் 7 வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அப்போ நீங்கள் இந்த ப்ளஸ்ஸையும் நீங்கள் இந்த மூவ் கீவையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த கீயையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ரைட் கிளிக் கொடுத்து, ஓகே, இதை ரைட் கிளிக் கொடுங்க. ரைட் கிளிக் கொடுத்து ஷீட் 7 நான் கிளிக் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். அப்போ எனக்கு ஸ்டாண்டர்டாக இந்த டேபிள் எனக்கு வந்துருச்சு. அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன எத்தனை ஷீட் இருக்குன்னு கூட நீங்கள் ஆக்டிவேட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுது, டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. அந்த ஓப்பன் ஆகிறப்ப என்னென்ன ஷீட் எந்த ஆர்டர் வைஸில் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. நான் அதை ஈஸியாக நான் கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். இல்லை எனக்கு வந்து இது வேணும், இது ஸ்டாண்டர்டாக 7 வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் ஸ்டாண்டர்டாக 7 கொடுக்குறேன். இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள், எனக்கு வியூ ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஷீட் நேவிகேஷன். ஓகேங்களா? அடுத்து ஸ்டார்ட் அப் ஃபைல்ஸு. ஓகே, ஸ்டார்ட் அப் ஃபைல்ஸ் அப்படின்னா என்ன அடுத்து அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸல் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு நார்மலாக ஒரு லொக்கேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டம் எடுத்தோடனே உங்கள்கிட்ட நம்ம காமிக்கணும், ஒரு ப்ரிப்பேரோட போகணும், எடுத்தோடனே நம்மளுக்கு ஈஸியாக அது வியூ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த இது கீ ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லொக்கேஷன் நான் ஒன்று எடுத்திருக்கேன். இதை கீர்த்தி அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் போட்டுட்டு அதில் நான் வந்து 3 ஃபைல்ஸ் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த 3 ஃபைல்ஸை எனக்கு ஓப்பன் பண்ணோம்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸலில் எனக்கு ஓப்பன் ஆகணும். எக்ஸல் ஓப்பன் ஆனாவே எனக்கு இது ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நியூ எக்ஸல் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நியூ எக்ஸல் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஃபைலில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ்க்கு போய்க்கோங்க. ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் அட்வான்ஸ் அப்படிங்கிறத போயிட்டு அட்வான்ஸில் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஜென்ரல் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு அட் ஸ்டார்ட் அப் ஓப்பன் ஆல் ஃபைல்ஸ் இன் லொக்கேஷன்ஸ் அப்படின்னு கேட்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நியூவாக நான் எக்ஸல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதில் இந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். அந்த லொக்கேஷன் எடுத்ததுக்கப்புறம் இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் இந்த நியூவாக நம்ம ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணோம்ல அதில் இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நீங்கள் சர்ச் பாரில் போய்ட்டு கீழே சர்ச் பண்ணணுங்களா, அதில் சர்ச் பண்ணிட்டு இப்போ எக்ஸல் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த எக்ஸல் ஓப்பன் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எத்தனை 3 எக்ஸல் ஓப்பன் ஆகும். 3 எக்ஸல் கீழே உங்களுக்கு வியூ ஆகுது பாருங்கள், 3 எக்ஸல். நீங்கள் எந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணிங்களோ அந்த 3 எக்ஸலுமே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த எக்ஸலில் ஓப்பன் ஆயிரும். அப்போ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
அடுத்து ஸ்டார்ட்அப் ஃபைல்ஸ் பார்த்தாச்சு. ஸ்டார்ட்அப் ஃபைல்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தௌசண்ட்ஸ் அண்டு மில்லியன்ஸ் நம்பர் ஃபார்மேட். அது எப்படி அப்படின்னா, இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தௌசண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தௌசண்ட்ஸ் அண்டு மில்லியன் நம்பர்ஸ் ஃபார்மேட். இது எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்னா, இப்போது உங்கள்கிட்ட ஒரு ருப்பி அப்படிங்கிறப்ப அமௌண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அப்போ இது வந்து என்ன அப்படின்னா தௌசண்ட்ஸ், இல்லை இது வந்து என்ன அப்படின்னா மில்லியன்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து கேல இருக்குது, 1000 கேல இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, எனக்கு வியூ ஆகணும் இது 4K இது 5K அப்படிங்கிற மாதிரி எனக்கு வியூ ஆகணும். அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஜென்ரல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து டேப் இருக்கா, அந்த டேப்பில் நீங்கள் இதில் கொடுத்ததுக்கப்புறம் மோர் நம்பர் ஃபார்மேட்ஸ் அப்படிங்கிற போயிட்டு நீங்கள் கஸ்டம்ஸ்க்கு போய்க்கோங்க. கஸ்டம்ஸில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த ஜென்ரல் இருக்கும். நீங்கள் இதை எரேஸ் பண்ணிவிட்டு 0.0 கமா ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்பேஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் கோட் கொடுத்துக்கோங்க. டபுள் கோட்டில் உங்களுக்கு என்னவா வியூ ஆகும்னா K. ஓகேங்களா? 4K அப்படிங்கிற மாதிரி எனக்கு வியூ ஆகணும். அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதை ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 4.59 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ K அப்படிங்கிறது இருக்குங்கிறது கூட உங்களுக்கு வியூ ஆகி வந்துடும். ஓகேங்களா? இதுதான் இந்த கான்செப்டில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸ் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? மோர் தெனாக நம்ம அடுத்து என்ன வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா இதோட எக்ஸ்ட்ரா என்ன டிப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.